ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே மளிகை கடை போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக க்ராசரி வாங்கிட்டு வந்திருக்கேன். எது இல்லையோ இது மந்த்லி க்ராசரி கிடையாது. நான் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு ஆகிற மாதிரி தான் க்ராசரி வாங்குவேன். எது இல்லையோ அதை மட்டும் நடுவில் வாங்கிப்பேன். ஸோ நான் நெக்ஸ்ட் மந்த் இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் ஃபுல்லாக வாங்குவேன். இப்போதைக்கு தேவையானது எது இல்லையோ அது மட்டும் வாங்கியிருக்கேன். உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சுகர் ஒரு 1 கேஜி வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தா கடுகு. இது வந்து ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன் குழந்தைங்களுக்கு. இது வந்து இவ்வளோ பெரிய பேக்கெட்னால் இது வந்து ஆஃபரில் இருந்துச்சு. ப்ளஸ் நாங்கள் இந்த பார்லேஜி, அதுக்கப்புறம் வந்து மேரி பிஸ்கெட் இதெல்லாம் எதுக்கு வாங்குவோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக வாங்குவோம் மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சும்மா ஸ்நாக்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ஷாம்பூ, மாய்ஸ்சரைசர் இதில் வந்து ஒரு பேக்கெட் ஆல்ரெடி பிரித்து நைட்டே வந்து எங்கள் வெளியே இருக்கிற டாகுக்கு கொடுத்துட்டோம். அப்புறம் காஃபி தூள், சோப்பு. காஃபி தூள் பார்த்திங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுவேன்னு கிடையாது, டாட்டா கிராண்ட் மாற்றி யூஸ் பண்ணேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். நான் இது வரைக்கும் எந்த ரெடிமேட் சிக்கன் 65 மசாலாவும் வாங்கினது கிடையாது. அண்டு இது வந்து மசாலா பார்த்திங்கன்னா இட்ஸ் வெஜ். நீங்கள் வந்து சிக்கனுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பன்னீரில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மஷ்ரூமில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாங்கி பார்க்கலாம், சும்மா ஒரு சேஞ்சுக்கு வாங்கி பார்க்கலான்னு வாங்கினேன். அப்புறம் மோடோமாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே பயங்கர கொசு. நம்ம என்ன தான் லிக்விடேட்டர்லாம் போட்டால் அதெல்லாம் வேஸ்ட்டு. இதுதான் பெஸ்ட்டு. நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நிம்மதியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து சாவ்லான் வெட் டிஷ்யூ. அண்டு மினி மாதிரி பெட் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக அது தேவை. அதுக்கப்புறம் இது டஸ்ட்பின் கவர். அண்டு இது வந்து நம்ம அந்த ஸ்பாஞ்ச் வைப் பண்ணுற ஸ்பாஞ்சு. பெருங்காயம் டப்பா. ஆக்சுவலி அதை பற்றி சொல்லலை. நான் எனக்கு அந்த பிளாஸ்டிக் பெருங்காயம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வேறு ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் அந்த டப்பாவில் இருந்தது வாங்கினேன். அப்புறம் மிளகு. அதுக்கப்புறம் இது அப்பளம். இது என்ன பிராண்டுலாம் எனக்கு தெரியாது. நான் ஜென்ரலாக அது வாங்க மாட்டேன். அது என் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. எங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் பிடிக்கும். அவர் மட்டும் தான் வாங்குவார். அவருக்காக மட்டும் தான் பொரிச்சு கொடுப்பேன். நாங்கள் அது பெருசாக சாப்பிட மாட்டோம். பசங்களுமே பெருசாக கேட்க மாட்டாங்க. அவருக்கு பிடிக்கும். இது வந்து போஹா நான் உப்புமா பண்ணுறதுக்காக. எங்களோட 3 பேரோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் அது. என் பெரிய பொண்ணு அக்ஷுக்கு மட்டும் அது பிடிக்காத ஒரு விஷயம் போஹா. அண்ட் இட்லி அரிசி, உதயம் இட்லி அரிசி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீன் டீ ஆல்ரெடி என்கிட்ட தூள் இருக்குது. அதுதான் கொஞ்சம் எக்கனாமிக்கல். பட் இது கொஞ்சம் டேஸ்ட்டு மாற்றி அப்பப்போ ஃப்ளேவர் மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது வந்து வாய் இது மேகி கிடையாது. இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மாதத்தில் ஒரு நாள் அப்படின்னு கணக்கு வச்சு மட்டும்தான் பண்ணுவேன். அண்டு இது வந்து மோஸ்ட்டாக ஈஸ்ட் இந்தியாவில் நம்ம கேங்டாக், டார்ஜிலிங் அந்த பக்கம் போனீங்கன்னா நம்ம மேகி இங்கே எவ்வளோ ஃபேமஸோ அந்த மாதிரி அங்கே வந்து ஹில் ஸ்டேஷனில் இது ரொம்ப ஃபேமஸ். எல்லா ஷாப்லேயும் இது கொடுப்பாங்க, வாய் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இதெல்லாம் ஸ்நாக்ஸ், நார்மல் சிப்ஸ், மிக்சர் உள்ள தேவ். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் ஹார்ட்ஸ். இதெல்லாம் நான் வந்து வாங்கினதே கிடையாது. நாங்கள் வாங்கவும் மாட்டோம். இது வந்து ரொம்ப ரேர். யாராவது வாங்கி கொடுத்து தான் என் பசங்க சாப்பிட்ருப்பாங்களே தவிர நாங்கள் வாங்கினது கிடையாது. இந்த வாட்டி அவங்க அப்பா சொல்லி என்னோடய சின்ன பொண்ணு வாங்கியிருக்கா. சரி பரவாயில்ல ஒன் டைம் அப்படின்ட்டு. இது கார்ன்ஃப்ளேக்ஸ். இது வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொட்டேஷனில் வரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதெல்லாம் ஆஃபரில் இருந்ததால் மட்டும்தான் இந்த ஸ்நாக்ஸ்லாம் நாங்கள் வாங்கினோம். அதாவது அந்த சீஸ் பைட்ஸ். ஸோ தேவ் கூட பார்த்திங்கன்னா அங்கே ஏதாவது ஆஃபர் அந்த மாதிரி இருந்தால், இல்லை நாங்கள் போகணுமே அப்படின்றதுக்காக வாங்குவோம். இல்லைனா லோக்கல் பேக்கரி எங்களுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அங்கே நல்லா பண்ணுவாங்க அப்படின்னா அங்கேருந்து தான் சிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வாங்குவோம். அதை தவிர இந்த பிராண்டட் பேக்கெட்ஸ் ஆஃப் சிப்ஸ் நாங்கள் வாங்கினது கிடையாது. என் பசங்க லிட்ரலி வாங்கினதே கிடையாது, சாப்பிட்டதே கிடையாது. அவங்க மற்றவங்க யாராவது வாங்கி கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி ஏதாவது அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்தால் மட்டும்தான். இந்த லிட்டில் ஹார்ட்ஸ் கூட அப்படி தான் சாப்பிட்ருப்பாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டார், இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையா, சாப்பிட்டு பாரு அப்படின்னு வாங்கினாரு. பட் என் பொண்ணு சொன்னால், இல்லை நான் சாப்பிட்ருக்கேன், பாட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அப்படி வந்தது தான் லிட்டில் ஹார்ட்ஸ். அண்ட் இதான் க்ராசரி ஹால். உங்களுக்கு இன்னும் நிறைய க்ராசரி ஹால் நான் ஃபுல் மந்த்லி 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு நான் எப்படி வாங்கி ஸ்டாக் பண்ணுறேன்னு தெரியணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி நிறைய குட்டி குட்டி வேலை இருந்தது. வீக்கெண்ட்ஸ் ஆர் நியரிங் இல்லையா, நம்ம வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி வேலையெல்லாம் எடுத்து பார்த்தா இட்லி மிளகா பொடி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து ப்ரெட் டோஸ்ட்டும் சீஸ் ப்ரெட்டு, நார்மல் கார்லிக் சீஸ் ப்ரெட் இருக்கும் இல்லையா, இது தான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ஃப்ரைடே எடுத்தது தான் இது. பட் ஃப்ரைடே இன்றைக்கி ஏன் லீவ்னா, அவங்களுக்கு ஸ்கூலில் ஆனுவல் டே ப்ராக்டிஸ் போது அதர் தென் ஆனுவல் டேயில் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இல்லாதவங்களுக்குலாம் லீவ் விட்டுருந்தாங்க.
அப்புறம் பன்னீர் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் பால் மீந்தது, ஒரு 2-3 நாள் மீந்ததுன்னா அதை சேர்த்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி பன்னீர் பண்ணிடுவேன். ஸோ அது பன்னீர் பண்ணியிருந்தேன். சாம்பார் வச்சு ரைஸ் வச்சுட்டேன். ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வாழைக்காய் ஃப்ரை ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக பண்ணலாம், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சாம்பாரும் ரெடி. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மிளகாப்பொடி, இட்லி மிளகாப்பொடி அதை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அதை வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம வாழைக்காய் ஃப்ரை பார்க்கலாம். வாழைக்காய் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு 7-8 சின்ன வெங்காயம், அது கூட அதே மாதிரி ஒரு 7-8 பல் பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பூண்டு ஃப்ளேவர் நிறைய பிடிக்கும்னா நிறைய கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு இடத்துக்கு லிமிட்டாக தான் எடுத்து சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம ரொட்டீன் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள், வர மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள் அளவுக்கே தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு சுவைக்கு தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்து ஜார்லேயே எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வந்து தண்ணியே விட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக குறைன்ட்டு தான் இருக்கும் அந்த ஆனியன், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. இதை வந்து வாழைக்காய் பார்த்திங்கன்னா நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். வேக வைக்கல, பச்சை வாழைக்காய், ரா வாழைக்காய், அதாவது பொடியாக நறுக்கியிருக்கேன், குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் க்யூப்ஸில். அந்த மாதிரி நறுக்கினா தான் நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரை ஆகி வரும். இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஊறணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இது ஆனியன் போட்டு அரைச்சிருக்கோமா, இது ஊறாமல் இருக்கிறது தான் என்ன கேட்டால் பெட்டர். நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உடனே வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒன்றுமே இல்லை, நான் தாளிப்புக்கெலாம் இது எதுவுமே போட மாட்டேன். அதுலேயே கருவேப்பிலை இருக்குது, உங்களுக்கு வெங்காயம் இருக்குது, எல்லா மசாலாவும் இருக்குது, உப்பும் நம்ம அதில் தேவையான அளவு சேர்த்துட்டோம். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மலாக எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் தேங்காய் எண்ணெயில் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை டேரெக்டாக சேர்த்து நல்லா பெரட்டிட்டு, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பெரட்டாதீங்க, கொஞ்சம் ஒரு டைம் விட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே வாழைக்காய் வெந்துடும். நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கியிருந்தீங்கன்னா 5 மினிட்ஸ் மோர் தென் எனஃப், வாழைக்காய் வெந்துடும். நீங்கள் வாழைக்காய் வெந்துருச்சு அப்படின்றதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு விட தேவையில்லை. அது ஆவி விட்டு இந்த தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேண்டாம். வாழைக்காய் ஒன்ஸ் இந்த மாதிரி வெந்துருச்சு அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன்லேயே வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் அதை அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். எனக்கு நான்ஸ்டிக், அதனால் எண்ணெய் தேவைப்படாது. நீங்கள் நார்மலில் இதை வேறு ஏதாவது கடாயில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் நீங்கள் கடைசியாகவும் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் நல்லா கிறிஸ்பியாகவே ஃப்ரை ஆகி வரும், முறுமுறுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இந்த மாதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும், ஒட்டாது. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கிழங்கு வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி ஒட்டாது, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிர்ந்து வரும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி மினி குளித்தாங்க, ஸோ அதனால் இந்த கிளிப்பிங்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.